அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று வெற்றி பெற வேண்டுமா, கைகளை உயர்த்தி மன்றாடுங்கள் என்னும் வித்தியாசமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் இறைவேண்டல் செய்கின்ற பொழுது நம்முடைய உடலை பயன்படுத்தி இறைவேண்டல் செய்ய வேண்டும். அதற்கு விவிலியம் பல எடுத்துக்காட்டுகளை சொல்கிறது. கைகளை உயர்த்தி மன்றாடுங்கள், கைகளை விரித்து மன்றாடுங்கள், கைகளை கூப்பி கைகுவித்து மன்றாடுங்கள், மார்பில் அரைந்து கொண்டு மன்றாடுங்கள், முழந்தால் படியிட்டு மன்றாடுங்கள் என்று விவிலியம் பல உடலை பயன்படுத்தி பல வழிகளில் நாம் இறைவேண்டல் செய்ய நம்மை அழைக்கின்றது. அதிலும் மக்கபேயர் நூலில் ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். 2 மக்கபேயர் 15ஆம் அதிகாரம் 21வது இறைமொழி. படைத்திரளின் அணிவகுப்பையும் வீரர்களின் படைக்கல வகைகளையும் யானைகளின் வெறியையும் கண்ட மக்கபே விண்ணை நோக்கி கைகளை உயர்த்தி வியத்தகு செயல்கள் புரியும் ஆண்டவரை மன்றாடினார். ஏனெனில் படைக்கலங்களினால் அல்ல, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவர்களுக்கு அவர் வெற்றியை அருள்கிறார் என்று அறிந்திருந்தார். ஆகவே இந்த ஒரே ஒரு இறைமொழியில் பல செய்திகள் இருக்கின்றன. அங்கே யானைகள் இருக்கின்றன, படைக்கலங்கள் இருக்கின்றன. ஆனால் குதிரைகளோ வீரர்களோ ஆயுதங்களோ வெற்றி தருவதில்லை, கடவுளே வெற்றி தருகிறார் என்பது ஒரு விவிலிய செய்தி. இரண்டாவதாக, ஆண்டவரின் திருவுளப்படி தகுதி பெற்றவர்களுக்கே அவர் வெற்றியை தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். ரோமையர் 9:16 சொல்கிறது, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது. ஆகவே கடவுளுடைய இரக்கத்தை நாம் தேட வேண்டும். திருப்பாடல் 127 சொல்கிறது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பெல்லாம் வீணாகும். ஆகவே நம்முடைய வெற்றி, போரில் வெற்றி, தேர்வில் வெற்றி, வாழ்வில் வெற்றி, நேர்காணலில் வெற்றி வேண்டுமா, ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவரின் திருவுளப்படி தகுதியானவர்களுக்கே அவர் வெற்றி அருளுகிறார். ஆகவே ஆண்டவரின் திருவுளப்படி நாம் வாழ வேண்டும், கைகளை உயர்த்தி மன்றாட வேண்டும். ஆகவே மக்கபே கைகளை உயர்த்தி வெற்றிக்காக மன்றாடினார். ஆண்டவர் யாருக்கு வெற்றியை தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கே அவர் வெற்றியை அருள்வார் என்பதை மக்கபே அறிந்திருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா, கடவுளை நோக்கி நாம் கைகளை உயர்த்தி மன்றாடுவோம். தகுதியானவர்களுக்கு அவர் வெற்றி அருள்வார் என்பதை நாம் உணர்ந்து மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.